ஜோபி ரெண்டு பேரும் இறங்கி விட்டாங்க. ஸ்டார்டிங்ல கத்தி குத்து போடு 1 HP. அவதான் புட்டி போட்டாங்க. கண்ணு கிடைச்சிச்சு. ஓ மொத கில்லே வெற்றிகரமா நாக் அவுட் குடுக்காம எடுத்துருக்கு. இந்த வாட்டி விபிடி ஹைப்பர் சான் தவிர 3 பேருமே காலி. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள புட்டி போட்டாங்க. இதனால கவர் வந்துருச்சு. தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு கில்லே விபிடி சமந்தா இருக்க 2 கில்லே. இந்த ஃபைட்டுக்கே வரல. டிபிடிஎஸ் ஃபைட் பண்ண போறாங்க. விபிடிஎஸ் எப்படி அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி 3 கில் வந்துருச்சு. 4வது கில்லுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. 4வது கில் வந்துச்சா? கோஸ்ட் ப்ரோ கிட்ட தான் இப்போ ஃபுல் ஹீலிங்ஸ் இருக்கு. கோஸ்ட் ப்ரோ ஏறிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு பக்கத்துல மெஜிஷியன் இறங்கி அடிச்சிட்டு இருக்கான். 4 கில் மெஜிஷியன். கோஸ்ட் குமிஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்கான் பாரு. பாத்தியா இல்லையா கோஸ்ட் போனதப்பா? ஐயோ இந்த வேற கிடைச்சிருக்கு ஒரு கில். வாங்க அசோக் டார்லிங், வாங்க வெல்கம் டார்லிங். ஐயோ சாய் மறுபடியும் நாக் அவுட். அவங்க 4 பேர் வந்துட்டானுங்கடா. பெரியா இருக்கானுங்க 4 பேர். ஜேபிடிஎஸ் 4 பேர் வந்து என்ன பண்ணுங்க? கில் வேணும்ல. இருக்கணும். இல்லதான் இருக்கு ஈவென்ட். ஜோன் பிரஷர் இல்ல. ஆமா வந்துட்டே இருக்கானுங்க. எல்லாரும். ஐயோ என்னடா இப்படி விட்டான் கோஸ்ட் 2 கில்ல. டிவிடிஎஸ் 2வது வாட்டி ஈவென்ட்க்கு வந்து முடிச்சு விட்டாங்கனே. வெளிய போயிச்சா? இல்ல 2 பேர் இருக்காங்க இன்னும். 2 பேர் கடல் ஒரே ஒருத்தன் தான் ஹைப்பர் சான். ஒருத்தர் ஈஸ்வால 1 HP ல இருக்காங்க பாவம். போற பக்கம் வராது. குண்டு போனாவே கூட இருவானுங்க. சொல்லிட்டு போனாலே முடிஞ்சாங்க. சிவன் வேற நீட அள்ளி வீசிட்டு இருக்கான். சில் கேமிங் அவ்வளவுதான். டாம் நாக் அவுட். இன்னொன்னு ஒண்ணுமே வரல டாமுக்கு. சாய் ஹீல் பண்ணிட்டான். அது கத்தி தான் வச்சுக்கிறான். என்ன டாம் இந்த ட்ரெஸ் தான் போட்டு இருக்கான் பாருங்க. சாய் பாரு சுத்தி வச்சு கடவுளே உங்களை காப்பாத்து பையா. கோஸ்ட் ப்ரோ கிட்ட மட்டும் தான் கன் இருக்கு. கோஸ்ட் பர் நிவரவே இல்ல. அது 30 புல்லட் தான் வச்சிருக்கான். 30 புல்லட் வச்சு உட்கார்ந்திருக்கான். என்ன காத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஏறலாமா வேணாவா? அங்க இருந்து வேற ஏதாவது டீம் பார்த்தா கூட அடி விடும். அவன் பின்னாடி வந்துட்டாங்க. ஈஸ்வா கிட்ட கன் இருக்கு. ஆனா இது இல்ல, HP இல்ல. சாய்கிட்ட கண்டு கிடைச்சிச்சு. ஓ பெண்கள் அணி வந்து பார்த்தா நேக்கா நேடு போட்டுட்டு இருக்கு. ஓ மாலி. ஐயோ நாக் அவுட் சாய். பெண்கள் அணி மறுபடியும் பெண்கள் நேத்துல இருந்து பெண்கள் அணி அடிக்குது. பிடிஎஸ் நேத்துல இருந்து நடக்குது. பெண்கள் அணி இருக்காங்க. ஈஸ்வா 2வது சுட்டாங்க. செத்துட்டு வந்து அடிக்கிறாங்க. பெண்களை பண்ணி வாங்குறாங்கடா அவனுங்க. ஐயோ தப்பு பண்ணிட்டான். கில் அழுத்தி விடுறாங்க. கோஸ்ட் கில் அழுத்தி விடணும். கோஸ்ட் கில் அழுத்தி விடல. கோச் கில் போயிட்டது. இன்னும் 24 புல். அதுலயே 3 இதுல போயிடுச்சு. போடு 1 கோஸ்ட் கில் அழுத்தி விடவே இல்ல. எல்லா கில்லும் போச்சு. பாவம் நடி. எங்க இந்த ஜேபிடிஎஸ் ஒன்னு இருந்துச்சு. அது யாராவது பாத்தீங்களா? என்னடா ஈவென்ட்ல இருந்தவங்க எல்லாத்தையும் கொண்டாங்களா? இந்த ஜேபிடிஎஸ் காணாமவே போயிட்டாங்கனா. ஜேபிடிஎஸ் காணாம போயிட்டாங்க. ஆமா செத்தே போயிட்டாங்க. ஆமா கால மரணவடா கல்கி ஸ்டியர் மேல நின்னு பகவத்ச்சா அப்படினு பேசிட்டு இருப்பான். ஐயோ ஜாலியா இருப்பாங்க போல அவங்க மேல. பாடா நல்ல வேலை இந்த வாட்டி யாருமே ஐஎஸ்டி கில் எடுக்கல. அவங்களுக்குள்ளேயாச்சும் சாப்பிட்டோம் விடுங்க. வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிடிஎஸ் யானை எடுத்துட்டு ஒரு வேட்டைக்கு கிளம்பி இருக்கு. வேறு பிடிஎஸ்
நான் 58 பேர் 5 கில். ஈவென்ட்ல கில் எடுக்கலனா வேலைக்கே ஆகாது. வேற ஒருத்தரை வெளியே விட்டுட்டு வரணும். வரா மாதிரி இல்லையே அவங்க. நண்பா நண்பா டிராகன் எங்க இருக்க? அங்க பாரு எஸ்ஆர் பாரு. எஸ்ஆர் ட்ரெஸ் பாத்தியா? அதான் வெரி அவ்வளவுதான். இதுக்கப்புறம் தடுக்க முடியாது. இவங்க 11 கில் எடுத்து வச்சிருக்காங்க ஈவென்ட்ல. ஸ்டில் இன்னும் 2 டீம் இருக்கு. ட்ரையோட் சரியால வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் ஏதாவது பண்ண முடியுமா? கரெக்டா யூஸ் பண்ணுவாங்களா ட்ரையோட் சனி? 11 கில் ட்ரையோட் சனி. டீம் நம்பர் 10 11 கில். அடுத்த கில்லுக்காக வந்து பாத்தீங்கன்னா சாய் டிடிஎஃப்க்கு ஒரு நேட போட்டுட்டு இருக்காங்க. நேடு கரெக்ட் ஆச்சா? ரெண்டு பக்கத்துல இருந்து ஒரு நேடு ஏறாங்க. அதாவது ஒருத்தன் ஜாலியா இவ்வளவு நாள் செருப்படி வாங்கினதுக்கு ஒருத்தன் ஜாலியா இருந்தா எப்படி பண்றது எஸ்டிஆர் பார்த்தா நான் கத்துக்கிட்டேன். எகிரி எகிரி போயிட்டு இருக்கான்டா. அல்ல அப்படின்னு போயிட்டு இருக்கான். ஐயோ இந்த டீம் ஒட்டுக்கா ஆடிட்டு இருக்கானுன்னா 12 கில் எடுத்து வச்சிருக்கானுங்க. யாரு இந்த டீம் 10? ஏகே ஸ்பெஷல் கேம். ஓகே ஓகே ஓகே. ட்ரையோட் டீம். ஆமா. ஒரு ரெண்டு ட்ரையோட் டீமுக்கு ஒரு 16 கில் ட்ரை பண்ணு. சுத்தல அவனுக்கு காலே கேக்கலடா. 1 HP அவ்வளவுதான் முடிச்சு. யார் இந்த டீம் நல்லா விளையாடுன்னு சொன்னது இப்போ? அவங்க தான் அதிக கில் எடுத்து வச்சிருக்காங்க. இந்த வாய் யாரோட வாய் அது? ஜெயனியோட வாய். முடிச்சுட்டேங்க போக வந்தவனே செத்துறீங்க. போடு. இவனுக்கு கில் இவங்க டீம் 14 கில். யாரு? டீம் 11. ஆமா ட்ரையோட் டீம்லாம் வெளிய விளையாடுது. ஆமா இவங்க ஃபினிஷ் பண்ண மாட்டாங்கல. அதுதான் பிரச்சனையாச்சே. ஐடியல் ப்ராப்பர் ஐடியல் இருக்கு. T20 இன்னும் வந்து பாத்தீங்கன்னா 20 கிலோ கிட்ட வெட்டிக்கணும். முக்கியமான மேப் மேட்ச் விட்டானுங்க. ஈவென்ட் மேப்ப எல்லா டீம் விட்டானுங்க. ஒருத்தர் இல்ல எல்லா டீம் விட்டானுங்க. ஜேபிடிஎஸ் விட்டுச்சு. டிபிடிஎஸ் கில்லே எடுக்கல. டிபிடிஎஸ் ஒரு கில்லு. எஸ்டிஆர் வேற பொன்னாரம் புவாரம் ஜோரம் ஆனந்தம் அப்படின்னு எகிரி எகிரி போயிட்டு இருக்கான்டா. போதண்டா லூட் அடிச்சது போதண்டா. போய் கில் எடுங்கடா. யாரு விபிடி சபா சொல்ற கில் எடுக்க சொல்லி. அதோ இவங்க ட்ரையல் சனியா விபிடிஎஸ் கரினம் தானா 6 கில் தான் வச்சிருக்காங்க. கடைசியா வருவாங்கடா விநாயக் மகாதேவ் மாதிரி. இப்ப கூட அவங்க நினைச்சா 52 கில் எடுக்கலாம். 52 + 6 58 கில் எடுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அவங்க நினைக்கணுமே. அவங்க நினைச்சா போதாது. அவ இனிமே நினைக்கணும். எல்லாம் நேரா வந்து நிக்கணும். என்ன சுடுங்க அப்படின்னு லைனா. அப்பயும் புல்லட் திந்துருவாங்க. கையில குத்தணும். ஜோன்ல நாக் அவுட் ஆயிடுவாங்க. ஏகப்பட்டது இருக்கு. டிராப்லாம் தேடி எடுத்துருக்காங்கடா வார்ல. இருங்க இப்போ எக்யூப் பண்ணிட்டு போவாங்க ஃபைட்டுக்கு. எக்யூப் பண்ணிட்டு போவாங்க. யானை எல்லாம் எடுத்துட்டாங்க பாரு. ஆமா யானை ஒரு பக்கத்துல. கோஸ் ப்ரோ மட்டும் தான் 4 கில். பக்கத்துல ஏதோ ஒரு டீம் போயிட்டு இருக்கு. கில்லர் பிடிஎஸ் 6 கில். இவங்களும் 6 கில். 2 6 மோதிக்குமா? 2 6 சேர்ந்தா என்ன ஆகும்? என்ன போனா மறுபடியும் அதே எடுத்து பண்ணிட்டான். என்னவா இருக்கும்? நான் இவனை தான் பாத்துட்டு இருக்கேன். சரி சண்டைக்கு போறான். அதான் போனா திரும்பி வந்துட்டேன். நான் அவனை தான் பாத்துட்டு இருக்கேன் என்ன நடக்குது அப்படின்னு. மறுபடியும் எங்க போறான்? எங்க எனிமி இருக்காங்கன்னு தெரியலையோ. இவங்க ஒரு பக்கத்துல ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜோனுக்கு வெளியே எதுக்கு ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியல. 2 கில்லோட டிபிடிஎஸ். இது வரைக்கும் ட்ரோல் விளையாண்டதுலயே டம்மி டீம் தான் நினைக்கிறேன்.
கடுப்புல இருப்பான் அவன். ஏன் bro இப்படி ஒரு டீம்மேட் கொடுத்துருக்கீங்க? மாஃபியா சொல்லி காமிச்சேன், மாஃபியா எப்படியாவது நல்லா விளையாடுறா அப்படின்னு. எஸ்ஆர் புதிய எங்கு பாணி மாலை போல் ஈரதே. நான் வருகையில் ஆமா போச்சு பீப்பிள் செய்வல்டி அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மனசாரத்துக்காக அடிச்சு முடிச்சே விட்டாங்களா? ரோல் மட்டும் தான் இருக்கான். அமைதியா படுத்துட்டான் பாரு. வேணாம் நம்ம வந்தா நானி பண்ணுவீங்க பாத்துட்டு இல்ல எவனோ யோசிக்கிறான், எவனோ ஒருத்த ஓட்டான்டா நான் கொண்டா இருக்கான் தேடுறா அப்படின்னு கையை வாங்கடா மாட்டிக்கலாம். அப்போ ஒரே ஒரு புல்லட் போட்டு சுட்டு ரொம்ப தைரியம் கையு இல்லடா. அவன் நிறைய மாறி மாறி கதவுல சுட்டு 4 பேர் கவரி காட்டிக்கிட்டான்டா. பின்னாடி வந்தாங்க. ஒவ்வொரு கதவுல ஒருத்தர் சுடுறான்டா. பின்னாடி வரான்டாங்க. எப்படி ஸ்ட்ராட்டஜி பாத்தியா? வெறியான ஸ்ட்ராட்டஜி. அநேகமா எஸ்டிஆர் ரோல் கிட்ட இறங்குவான்னு நினைக்கிறேன். நானி பண்றது இவன் வேற எங்க சுட்டு காமிச்சிட்டு இருக்கிறான். யானை இந்த வகை திரும்பி போகுது. வருது யானை வருது ரோய். வந்துட்டு இருக்கு. யானை ஏறல, யானை ஸ்டாப் போட்டு 11 கிலோ 12 கிலோ எடுத்தாங்கடா. ஆமா இப்பயும் ஒரு ட்ரை போடுறாங்க. அவங்க ரஷ் புஷ் வந்து பார்த்தா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல. ஃபர்ஸ்ட் புஷ் போட்டு 12 கிலோ அடிச்சீங்களா? மாட்டுக்கு 18 கிலோ எடுக்கணும். 16 35 போன போய் சுத்தம். ஆனா இவங்க ட்ரோல தான் வெரி குட் தேடிட்டு இருக்காங்க. அதான் ட்ரோல் எப்படிங்க இவ்வளவு நேரம் நம்ம தேடுவோம். இது என்ன ஓவரா இல்ல? இல்லையே அங்க பாருங்க, இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்றான் சாயி. அவன் பாத்துட்டான், சாய் பாத்துட்டான். ட்ரோல் தான் தேடுறாங்க. ஆமா 4 பேர் ஒட்டுக்க வராங்க. நேடு போடுற சாய் நேடு போடுறாங்க. அதுதான் சொன்னேன்ல, ஒருத்த மட்டும் எப்படி எஸ்கேப் ஆகலாம்? ஆல்ரெடி குடிகுண்டு போட்டுருக்கான். அவன் திரும்பி பாக்குறான், ஆல்ரெடி வெடிகுண்டு எல்லாம் போடுறாங்களா அப்படின்னு. போறாங்க இப்ப 4 பேர் போறாங்களா? யானையில போனா மாட்டிக்கு போறான். இல்ல போயிட்டாங்களா? என்ன இருந்தாலும் நம்மளோட முன்னாடி டீம்மேட் வேணாம் அப்படின்ட்டு போயிருப்பாங்க. என்ன அவன் சுட்டு கூப்பிட்டு இருக்கான் போல ட்ரோல் இல்லையே, டக்குன்னு சுட்டா மாதிரி இருந்துச்சு. எஸ்ஆர் விட்டஸ் குதிக்கறாங்க. யார்கிட்ட? ஜோன்ல குதிச்சிட்டாங்களா? ஆமா சென்டர் ஜோன்ல தான் குதிக்கறாங்க. இன்னும் 4 பேர் 4 பக்கம் போயிடுறாங்க. என்ன அவுட் ஆஃப் ஜோன் வராங்க? முகிலன் டீம் கிட்ட போறாங்க. இந்த டீம் கில் எடுக்கலையே. யார் ஒரே ஒருத்த மட்டும் சாய் யாரையோ பக்கத்துல இருக்கான். இவன் பக்கத்துலயே ட்ரோல் பக்கத்துலயே ஜோன் அவுட். அதெல்லாம் வரணும். ஜோன் அவுட். ஆனா கார் இருக்கு இவங்கிட்ட. பாத்துட்டாங்களா?
2 வர வச்சிருக்காங்க. ஓ ரஷ் பண்றாங்க. ரஷ் பண்ணிட்டாங்களா? இல்ல வேற ஒருத்தன் அது ஜேபி அணில இருந்து எவனோ ஒருத்தன் ஓடி வந்துட்டு இருக்கான். வாண்டடா அவனை அடிச்சுட்டாங்க. நீ கொல்ல கூடாது, நாங்கடா கொல்லுவோம் அப்படின்றா. உனக்கு அனுமதி இல்ல. என்ன அவனே நேட் போட்டுக்கிறானா? யாருமே இல்லாததுக்கு யாருக்கு நேட் போட்டுக்கிறான்? ஓ ட்ரையோட் ஸ்ட்ரீம் வந்து அடிக்குதுடா. ட்ரையோட் ஸ்ட்ரீம் அட்டாங்க. இருக்கீங்களா? வெரி குட். 13 கில் யூபிடிஎஸ் கிட்ட தான் வந்துட்டு இருக்கு. போராடுறான் பாரு கடைசி வரைக்கும். அந்த போராட்டம் தான் ரோல். அந்த சும்மா விட்டு கொடுக்கறது இல்ல, அந்த போராட்டம். என்ன மறுபடியும் அங்கேயே போறான், சுத்தி வந்து அடிக்கிறானோ. அவனும் போரு விடா பண்ண கூட உங்க போரு போடு வெறி. அந்த பக்கம் ஃபைட் எடுக்கறாங்க. ஐயோ இவன் பாக்க மாட்டிட்டான். நானே வந்து ஏத்தி கொள்றாங்கடா. பரவாயில்ல ஒண்ணும் பண்ண பரவாயில்ல. ஆனா போராட்டம் அது ஒரு செம்ம ட்ரை. அது அவன் நினைச்சா வேற எங்கேயா போயிடலாம். பட் ஆனா பரவாயில்ல. பிம்பிடி காப்பி இல்லாம 16 13 அடிக்க முடியாது. எஸ்ஆருங்க இறங்கி கில் டெபிசிட் பண்ணிட்டு செத்து போயிட்டாப்ல. தன்னை தானே தற்கொலை பண்ணிட்டு கொண்டு செத்துருப்பானே. நம்ம 4 கில் வேற யாருக்கும் போக கூடாது, நாங்களே செத்துருவோம் அப்படின்னு. 11 கில் எடுத்திருக்காரு. யாருப்பா? சாய் டிடிஎம். 17 அண்ணா ஒரு யார் இல்ல 21 கில் இந்த டீம். 18 கில் இவங்க 18. விபிடிஎஸ் 18. ட்ரையோட் விபிடிஎஸ் இப்படி தான்டா பண்ணும். கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கும். கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிச்சுன்னா ஏதோ பிளான் பண்ணதுன்னு அர்த்தம். அது ஓ டாம் 1 HP டாம் மாட்டிக்க போறானா? யோ ஜோன் பிளாக் பண்றாங்க விபிடிஎஸ். ஜோன் பிளாக் பண்ணி இவங்க என்ன ஜெயிச்சாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. தமிழ் செல்வன் ப்ரோ, லவ் யூ செல் தமிழ் செல்வன் ப்ரோ. ஐயோ அவன் ட்ரம்ப் கார்டு அடிக்கிறாங்க இவங்க. அவனுக்கு இதை யூஸ் பண்ணி உள்ள போயிடுவானுங்க பிடிஎஸ். அவனுக்கு நூல் இலையில சின்னதா ஒரு இது கிடைச்சா ஓடிடுவானுங்க. முகமது ரியாஸ் சொல்றாரு புடுங்கும் பிடிஎஸ் அப்படின்னு. பார்க்கலாம் தல, ஏதோ பண்ணுவானுங்க தல. எப்பயுமே அவனுங்க நேக்கா ஒரு வேலையை கட்டுவானுங்க, கடைசியா வருவானுங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் நிறுவானுங்க, ஒரே அடியா இருக்காது. ஏற்கனவே நைட்டு ஒரு நாள் 2 மணிக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் கொடுத்தானுங்க எல்லாத்துக்கும். அது ஒரு வெறியான டிராபிக். டிபிடிசியும் அதே மாதிரி தான். ரோல் கொஞ்சம் கொஞ்சமா மழை காட்டும். டிபிடிசி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதிகம். இந்த கடைசி 3 மேட்ச் ரொம்ப 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 க்ளோஸா இருக்கும். ஷோரா சொல்றேன். எப்படி உள்ள வந்தாங்க பாத்தீங்க ஜோன் பிளாக். ஜோன் பிளாக் எப்படி உடைச்சானுங்க பாரு, எப்படி உடைச்சு உள்ள வந்தானுங்க பாரு. அவ்வளவுதான் டின்னர். விபிடிஎஸ் தான் டின்னர். இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா வருவானுங்க உள்ள. அவ்வளவுதான் டின்னர். ஃபர்ஸ்ட் டின்னராமா? இதான் ஃபர்ஸ்ட் டின்னர் நினைக்கிறேன். டின்னரா? ஆமா இதான் ஃபர்ஸ்ட் டின்னர். டிபிடி ஃபர்ஸ்ட் டின்னர். அதுவும் 11வது மேட்ச்ல தான் ஃபர்ஸ்ட் டின்னர். எத்தனை கில்? 21 கில். 10 கில் தான் டெபிசிட். இன்னும் 3 மேட்ச் இருக்கு. கடைசி நேரத்துல